ஸ்டாலின் தான் வந்தாரு நீச்சல் அடிக்க விட்டாருன்னு விட்டு வச்சுக்கிறார். ஸ்டாலின் தான் வந்தாரு நீச்சல் அடிக்க விட்டாருன்னு விட்டு வச்சுக்கிறார். அச்சாணி இல்லாத தேரு முச்சாணி ஓடாது என்பது போல அடிப்படையை சீரமைக்காமல் 1000 பம்புகள் கொண்டு வந்தாலும் மழைநீர் ஓடாது. ஸ்டாலின் அவர்களே, ஆட்சிக்கு வந்தா விடியலை தருவோம், வெங்காயம் தருவோம்னு கடைசியில் உங்களை நம்பின தமிழக மக்களுக்கு அல்வாவை கொடுத்துட்டீங்களே. உங்களை இந்த மக்கள் மன்னிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஸ்டாலின் தான் வந்தாரு எங்களை தண்ணியில் தவிக்க விட்டாருன்னு மக்கள் பாட்டு பாடினதை மறந்துட்டீங்களா? மறந்துட்டீங்கன்னா ஒரு முறை இதை பாருங்க. ஸ்டாலின் தான் வந்தாரு நீச்சல் அடிக்க விட்டாருன்னு விட்டு வச்சுக்கிறார். ஸ்டாலின் தான் வந்தாரு நீச்சல் அடிக்க விட்டாருன்னு விட்டு வச்சுக்கிறார். 4000 கோடி செலவு பண்ணிட்டோம், இனி சென்னை முழுக்க ஒரு சொட்டு தண்ணி கூட தேங்காதுன்னு சொன்னீங்களே. அப்புறம் எதுக்கு 2200 பம்புகள், 72 படகுகள், 215 நிவாரண மையங்கள், 111 சமையல் அறைகள்னு பட்டியல் நீண்டுகிட்டே போகுது. நாங்க ஆட்சிக்கு வந்து மழை தண்ணி எங்கேயுமே நிக்கல, எல்லாம் வடிஞ்சு போச்சுன்னு சொன்னா அதுல பெருமை இருக்கு. அதை விட்டுட்டு 170 ஹெச்பி பம்புகள், 550 டிராக்டர் பம்புகள், 145 சுரங்கப்பாதை பம்புகள்னு பட்டியலை போட்டு இனி தண்ணீர் வடியாதுன்னு சொல்றீங்களே, இது பெருமையா? அப்போ அந்த 4000 கோடி யார் பாக்கெட்டுக்கு தான் போச்சு? இப்போ வாடகைக்கு எடுத்திருக்கிற இந்த பம்பு சம்புக்கெல்லாம் யாருடைய பணத்தை எடுத்து கொடுக்குறீங்க? 3040 கிலோமீட்டரில் 11770 வடிகால்களை சீரமைச்சோன்னு சொன்னீங்களே, உண்மையிலேயே வடிகால் வாய்களை சீரமைச்சிங்களா இல்லை உங்கள் குடும்ப நிதியை சீரமைச்சிங்களா? சரி, அதை விடுங்க. மழை வந்துடுச்சு, என்ன பண்ணணும்? வெள்ளம் வந்த இடத்துக்கு போய் அந்த சாக்கடை தண்ணியில் இறங்கி மக்களோட மக்களாக நடந்து போய் பார்க்கணும். அப்போ தான் உங்கள் லட்சணமும் மக்களோட வேதனையும் தெரியும். ஆனால் நீங்கள் என்னடான்னா ஆய்வுன்ற பேரில் ஒரு ரூமுக்குள்ளே உட்காந்து கேமரா வச்சு ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்கீங்க. அதில் சீரியல் நம்பர் 3 பார்க்கணுமே. அடடா, என்ன ஒரு நடிப்புன்னு அவார்டே கொடுக்கலாம் போல இருக்கும். ஆக 1,00,000 உணவு பொட்டலங்கள், ஆவின் பால் பவுடர், அரிசி, பருப்பு, பாமாயில் நிவாரணம் கொடுப்பதில் பெருமை இல்லை. ஸ்டாலின் அவர்களே, மக்கள் எதிர்பார்க்கறது வெள்ளம் இல்லாத சென்னையைத்தான். அதை சரியாக கொடுத்துட்டு விளம்பரம் தேடிக்கோங்க. ஆனால் ஒன்று, கடவுள் ஏதோ உங்களுக்கு கருணை காட்டிட்டு இருக்காரு. மழை பொழிவு கொஞ்சமாக தான் இருக்கு. தயவு செஞ்சு பெருமழை வந்தா தமிழகத்தில் வெளியே தலையே காட்டிடாதீங்க. மக்கள் தங்கள் வரிப்பணம் போன விரக்தியில் இருக்காங்க. இதில் தண்ணியில் வேற தத்தளிச்சாங்கன்னா உங்களை கேள்வி கேட்டே தமிழகத்தை விட்டு விரட்டிடுவாங்க. இறுதியாக மக்களே, அவங்க பார்த்துக்குவாங்கன்னு இல்லாமல் உங்களோட பாதுகாப்பை நீங்கள் தான் பார்த்துக்கணும். மழை நேரத்தில் சரியான பாதுகாப்போட எச்சரிக்கையாக இருங்க.